ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி அமாவாசை. அமாவாசை வந்து மாதம் மாதம் வரும். 12 மாதங்களுமே அமாவாசை வரும். ஆனால் ஆடி அமாவாசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்புறம் புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதில் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்களுக்குரிய நாளாகவே நம்ம சொல்கிறோம். ஏன்னா பித்ருலோகத்திலேருந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கிளம்பி வரக்கூடிய நாள் அப்படின்னா அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் கிளம்புவாங்க. அப்புறம் புரட்டாசி அமாவாசைக்கு தான் பூலோகத்துக்கு வந்து சேருவாங்க. அப்புறம் 6 மாதங்கள் நம்ம பூமியிலே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி இருக்கோங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு தை அமாவாசை அன்னைக்கு தான் இங்கேருந்து கிளம்பி பித்ருலோகத்துக்கு போவாங்களாம். அதனால் இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் வந்து நம்ம பித்ருக்களுக்கு திதி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு அழைப்பாக இருக்கும். ஏன்னா பித்ருலோகத்திலேருந்து அவங்க கிளம்பி வரணும் இல்லையா? அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய முன்னோர்களை அனுப்பி வைக்கணும்னா நம்ம முதல்ல அழைப்பு கொடுக்கணும். இப்போ வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து வரவேற்போம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்ம அழைப்பு கொடுத்து வரவேற்கணும். அப்படி கூப்பிடும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாயிருவாங்களாம். சந்தோஷமாயிட்டு நமக்கு இங்கே பூலோகத்துக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம கூடவே ஒரு 6 மாதம் இருந்துட்டு திருப்பியும் அவங்க கிளம்பி போவாங்க. இப்படி வரக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம மறக்காம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். அந்த திதி கொடுத்துட்டு நம்ம வீட்டில் முன்னோர்களை நம்ம நினைச்சு படையல் போட்டு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரியவர்களோட, அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் குலதெய்வத்தினுடைய அருளே நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மற்ற தெய்வங்களுடைய அருள் வேணும் அப்படின்னு சொன்னால் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணும். அமாவாசை அன்னைக்கு இந்த நீர்நிலைகள்னு சொல்லக்கூடிய குளம், ஏரி, ஆறு இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. ராமேஸ்வரத்தில் இது வந்து ரொம்ப சிறப்பாகவே செய்வாங்க. ராமேஸ்வரம் போய் செய்ய முடியல அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, குளம், ஏரியில் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். அப்படி அங்கே போய் கொடுக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்தே நம்ம வந்து தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். சூரிய பகவானை நோக்கி நம்ம எள்ளும் தண்ணீரும் நம்ம முன்னோர்களை நினச்சி விட்டோம்னாலே வந்து அது ரொம்ப சிறப்பு. எள்ளும் தண்ணீரும் தான் வந்து முன்னோர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதை அவங்கள நினச்சி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்து போய் சேர்ந்துடும். அப்புறம் நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு சொன்னால் ஜூலை 24ஆம் தேதி வருது. இந்த ஜூலை 24 முழுவதுமே அமாவாசை வந்து இருக்குது. புதன்கிழமை நைட்டே ஆரம்பித்து வியாழக்கிழமை மிட்நைட் வரைக்குமே இந்த அமாவாசை வந்து இருக்குது. இந்த நாளை வந்து தவறாமல் நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்திக்கணும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் தடை இல்லாமல் நடக்கும். ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா தடை இருக்கக்கூடாது. அப்போ தான் அது வந்து தொடர்ந்து நடைபெறும். அதில் முன்னேற்றமும் நமக்கு கிடைக்கும். இந்த அமாவாசையை கண்டிப்பாக எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க. முன்னோர்களுக்கு நீங்கள் திதி கொடுத்துட்டு வந்து வீட்டில் படையல் போட்டு முன்னோர்களை நினச்சி வழிபட்டு சாப்பிடுங்க. காக்கைக்கு கண்டிப்பாக அன்னைக்கு வந்து உணவிடுதல்ங்கிறது அவசியம். ஏன்னா காக்கை மூலியமாக தான் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. காக்கைக்கிட்ட அந்த ஒரு சக்தி இருக்குது. காக்கைக்கு 2 கூடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பல்லி, வீட்டில் இருக்கக்கூடிய பல்லிக்குமே வந்து அதே தான் சொல்லுவாங்க. தெய்வமும் முன்னோர்களும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேர் மூலியமாக தான் நம்ம வீட்டில் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்துட்டு வர வரைக்குமே வீட்டில் வந்து கோலம் போடக்கூடாது. அவங்க எல்லாம் திதி கொடுத்து முடிச்சுட்டு வந்து வீட்டில் நீங்கள் படையல் போட்டு சாமி கும்பிட்டக்கப்புறம் தான் திரும்பவும் வீட்டில் வந்து கோலம் போடணும். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில காய்கறிகள்லாம் வந்து செய்ய மாட்டாங்க, தவிர்த்துடுவாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டு வழக்கப்படி நீங்கள் வந்து எப்படி செய்கிறாங்கங்கிறத கேட்டுட்டு அது மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக தவறாமல் எல்லோரும் முன்னோர்களை நினச்சி திதி கொடுத்து நீங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமாக இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த அமாவாசை வரக்கூடிய இந்த நாள் என்னைக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்குமே உபயோகமானதாக இருக்கும். லைக் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.